கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச வர டாபிக் வந்து ஒரு சோசியல் மீடியா இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். எதனால அப்படின்னு கேட்டா, ரீசன்ட் டைமா அந்த ட்ரெண்ட் வந்து மாறிட்டு வந்துட்டே இருக்கு. ஒரு காலகட்டத்துல ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்தா சீஃப் கெஸ்டா கூப்பிடுறவங்க வந்து எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப வைசர் மென்னா இருப்பாங்க. ஒரு கலெக்டர் ரேஞ்சில், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரேஞ்சில், அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரொஃபஸர்ஸ் ரேஞ்சில், அப்புறம் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல்ல வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு, காலேஜ் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்லாம் வந்து கூப்பிடுவாங்க. இப்பவும் அது ஒரே ஒரு ஃபங்க்ஷன்ல மட்டும்தான் ஐ திங்க் கல்ச்சரிஸ்டிக்கா வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் டே சொல்லலாம். அந்த கிராஜுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஸ்காலர் தான் கூப்பிடுவாங்க. அந்த பர்டிகுலர் கிராஜுவேஷனுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்காலர்ஸ் தான் கூப்பிடுவாங்க. நம்ம ஏன் இதை பத்தி பேசுறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இந்த எஜுகேஷன் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து நம்மளை சுத்தி இருக்கிற என்வைரான்மெண்ட், விச் மீன்ஸ் காலேஜோ ஸ்கூலோ, அதுல இருக்கிற என்வைரான்மெண்ட், அங்க இருக்கிற கல்ச்சர்ஸ் எப்படி இருக்கு, அதை பொறுத்து தான் ஒரு எஜுகேஷனோட குவாலிட்டி வந்து அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 490 மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் நம்மளால வந்து பார்க்க முடியும். ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற இல்ல ஒரு பிரைவேட் காலேஜ்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயில் ஆகிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடியும். அது வந்து அந்த ஸ்டூடெண்ட் மேல இருக்கிற தப்பும் இல்லை, பட் அஸ் வெல் அஸ் அங்க இருக்கிற எஜுகேஷன், அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனோட எஜுகேஷன்லயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பட் த வே ஆஃப் கம்யூனிகேஷன், த வே ஆஃப் த சொசைட்டி, வாட் தே பில்ட் அப் அந்த என்வைரான்மெண்ட், ஓகேங்களா, ஒரு ஸ்கூலுக்கும் ஒரு காலேஜுக்கும் இருக்கிற அந்த பர்டிகுலர் என்வைரான்மெண்ட் வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து தான் எல்லா விஷயங்களுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் இவ்வளவு சுத்தி வளைச்சு நான் பேசுறேன் அப்படின்னு பார்த்தா, ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு சீஃப் கெஸ்ட் அப்படின்னு பார்த்தா எப்படி கூப்பிடுறாங்கன்னா, ஸ்லோவா மாற்றி ஸ்காலர்ஸை கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆக்டர்ஸை கூப்பிட்டாங்க. இப்போ அது எங்க வந்து நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் வரைக்கும் வந்து நின்று இருக்கு அப்படின்லாம். சில நேரங்களில் பாப்புலர் மென்னை கூப்பிடுவாங்க, லைக் ஒரு ரொம்ப பாப்புலரா இருக்க மென், லைக் ஒரு லிரிக்ஸிஸ்டா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும், ஆக்ட்ரஸ், இந்த மாதிரிலாம் வந்து கூப்பிடுவாங்க. இப்போ வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் லெவல்ல வந்து நிக்குது. எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இங்க இருக்கிற அந்த ஒரு வேர்ட் என்னன்னா ட்ரெண்டிங் அப்படின்னுவாங்க. இப்போ ட்ரெண்டிங்ல இவர் தானே பாருக்காரு, இப்போ ட்ரெண்டிங்ல இவர் தானே பாருங்கன்னு சொல்லி அந்த ட்ரெண்டிங்கை மட்டுமே பார்க்கணுமே தவிர, அதை பின்னாடி இருக்கிற அந்த பர்டிகுலர் பர்சனோட குவாலிட்டி என்ன, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் என்ன, அந்த பர்சனை அங்க சீஃப் கெஸ்டா கூட்டின்னு வரும்போது அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனுடைய ரீச் எப்படி இருக்கும், அதெல்லாம் தாண்டி அங்க ஈவெண்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த பர்டிகுலர் சீஃப் கெஸ்ட் மூலியமா என்ன இன்டேக் இருக்கு அப்படிங்கறத நிறைய பேர் பார்க்க தவறிடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்து நான் எனக்குள்ள வந்து இருக்கு அப்படின்றத நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எதனால அப்படின்னு பார்த்தா, ரீசெண்டா வந்து மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர், ஸோ அவரை வந்து நிறைய காலேஜஸ்ல வந்து அவர் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவரை கூப்பிட்டு போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, அவரை கூப்பிடுறது அதெல்லாம் வந்து தப்பில்லை. ஒரு பர்சன் வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடுறது தப்பா அப்படின்னு கேட்டா டெஃபினெட்லி நாட். அது வந்து நம்மளுடைய நோக்கம் இல்லை. பட் இந்த வே ஆஃப் குவாலிட்டி, அவன் அந்த குவாலிட்டியான அந்த ஸ்பீச் அவங்க இந்த அளவுக்கு டெலிவர் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர் அவர், ஸோ அவரெல்லாம் நம்ம கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றத நம்ம வீடியோட நோக்கம் இல்லை. பட் அந்த பர்டிகுலர் பர்சனோட குவாலிட்டி எப்படி இருக்கு, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்கு, குவாலிட்டி ஆஃப் ஸ்பீச் எப்படி இருக்கு, அவர் எந்த வே ஆஃப் ஒரு கம்யூனிகேஷன், என்ன வே ஆஃப் ஒரு ஐடியாலஜியை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நர்ச்சர் பண்றதுக்கு வராரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அவர் வராரு, உட்கார்றாரு, அவர் வந்து ஜஸ்ட் ஹாய்ன்றாரு, அதுக்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூஸ் பம்ப் ஆகுறாங்க, கத்துறாங்க, எல்லாரும் பண்றாங்க. அப்புறம் வந்து அது நார்மலா அப்படியே பேசிட்டு போகுது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு ஸ்பீச் டெலிவர் பண்ணி அங்க இருக்கிற ஒரு சமுதாயம், எஜுகேஷன் சமுதாயம் அப்படின்லாம், கல்வி சமுதாயம் அப்படின்லாம், ஸோ அதுல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவர் கொடுக்குற இன்டேக் மூலியமா அவங்க அந்த கிராஸ்பிங்கோட அவங்களோட லைஃப்ல ஒரு சின்ன சேஞ்சை அந்த ஸ்பீச் மூலியமா எடுத்து வரதுக்கு எந்த அளவுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னு இந்த மாதிரிலாம் சிலர்லாம் பார்க்கும்போது எனக்கு பர்சனலா என்ன தோணும் அப்படின்னு பார்த்தா, நான் அப்பெல்லாம் வந்து அப்துல் கலாம் சார், இப்பவும் அப்துல் கலாம் சார் மிகப்பெரிய ஃபேன். பட் அந்த டைம்ல அவருடைய ஸ்பீச்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா ஒரு ஸ்டூடெண்ட் அவரோட ஸ்பீச்சை கேட்கறது உட்கார்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பீச்சை கேட்டாலே அவனுக்கு வந்து அவ்வளவு மோட்டிவேட் ஆகும். அந்த லைஃப்ல, அவனோட லைஃப்ல
ஏதாவது ஒரு நான் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு அவரோட ஸ்பீச் இருக்கும். இப்பயும் நீங்க நிறைய பேரை பார்க்கலாம். நான் வந்து அப்துல் கலாம் சார் ஸ்பீச் கேட்டேன், நான் இந்த அளவுக்கு நீ மாறி இருக்கேன், எனக்கு வந்து அப்துல் கலாம் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஈவன் இன்க்ளூடிங் மீ. ஓகேங்களா, அப்துல் கலாம் சார் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். ஸோ அவரோட ஸ்பீச் எனக்கு வந்து ரொம்பவே ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். ஒரு டைம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்துல் கலாம் சார் கிட்ட கேட்டிருந்தாங்க, சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, பர்சீவரன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இது எல்லாமே நீங்க பண்ணீங்கன்னா உங்களாலையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இன்னொரு டைம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் வந்து ஒரு ஹிமாலயன் மவுண்டெயின் கீழே ஒரு டெம்பிள் ஒன்று இருக்கு. அந்த டெம்பிள்ல வந்து நிறைய பேர் வந்து ஒருத்தருடைய ஒரு குருவுடைய ஸ்பீச்சஸ் வந்து கேட்கறதுக்கு போயிருந்தாங்க. அவர் வந்து மோஸ்ட்லி யார்கிட்டயுமே பேச மாட்டாரு. டக்குன்னு என்னை கூப்பிட்டு வந்து என்கிட்ட ஒரு விஷயம் பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் தெரிஞ்சது. பட் அது வந்து அவருடைய விஷயமா இருந்துட்டு அவருக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது, அவரோட மோட்டிவேஷன் நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் அவர் வந்து பேசியிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு சீஃப் கெஸ்டோடைய குவாலிட்டினா என்ன அப்படிங்கிறது நம்மளால வந்து அடிக்கடி யாரெல்லாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் சார் மறைந்தவர், அப்புறம் வந்து விவேக் சார், பத்மஸ்ரீ அவார்டு வாங்கின ஆக்டர் விவேக் சார். ஸோ அதுக்கப்புறம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல இப்போ நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீயா நானோட பர்சன் கோபிநாத் இருக்காரு பார்த்தீங்களா. ஸோ அவரை சொல்லலாம். ஸோ அவரோட ஸ்பீச்ல வந்து பயங்கரமா வேல்யூவா இருக்கும். ஸோ அவங்கள வந்து மீடியால தானே இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிடுறது வந்து தப்பான்லாம் கேட்டால் இல்லை, டெஃபினெட்லி நாட். அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து வேற லெவலில் இருக்கும். அவங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஸ்காலர் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்றது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் அவங்க கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ வந்து நிறைய ஸ்கூல் ப்ரொஃபஸர்ஸ், ஐ மீன் பிரின்சிபல்ஸ், இந்த காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் வந்து யாராவது ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்க ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சேஞ்ச் ஒன்று எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு ரொம்ப வைசர் மென்னை ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தேர் ப்ரொஃபஷன், ஹவு அபவுட் தேர் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். எதுக்காக இதை நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுமே வந்து சம்டைம்ஸ் ஒரு பெட்டர் சொசைட்டிக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணுறோம். இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.